திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூரில் ஏலச்சீட்டு நடத்தி வந்த நபர் சுமார் 5 கோடி ரூபாய் சீட்டு பணத்துடன் தலைமறைவாகிவிட்டதாக பாதிக்கப்பட்ட 70க்கும் மேற்பட்டோர் ஆவடி காவல் ஆணையரகத்தில் குவிந்து புகார் அளித்துள்ளனர். நம்பி சீட்டு போட்ட வாடிக்கையாளர்களின் பணம் திரும்ப கிடைக்குமா? குறைஞ்சது 6 லட்சத்துலேருந்து 48 லட்சம் வரைக்கும் கட்டியிருக்காங்க. எத்தனை கோடி இருக்குன்றது மொத்த மக்களும் உள்ளே வந்தால் மட்டும்தான் இது கண்டுபிடிக்கப்படும். திருவள்ளூர் மாவட்டம் புதூர் பஸ் ஸ்டாப் அருகே நிஷா டெக்ஸ்டைல்ஸ் என்ற பெயரில் துணிக்கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது. அதன் உரிமையாளர் துரை என்பவர் கடந்த 30 வருடங்களாக ஏலச்சீட்டு நடத்தி வாடிக்கையாளர்களுக்கு லாபத்தை பகிர்ந்து கொடுத்து வந்தார். இந்நிலையில் துரை திடீரென உயிரிழந்து விட அவரது மூத்த மகன் கமலக்கண்ணன் என்பவர் ஏலச்சீட்டை தொடர்ந்து நடத்த ஆரம்பித்துள்ளார். 30 ஆண்டுகளாக நம்பிக்கையுடன் நடத்தி வந்த துரையின் மகன் என்பதால் வாடிக்கையாளர்களும் கமலக்கண்ணனிடம் தொடர்ந்து பணத்தை கட்டி வந்துள்ளனர். ஆனால் கமலக்கண்ணனோ சுமார் 5 கோடி ரூபாய் சீட்டு பணம் கையில் இருப்பதை பார்த்ததும் ஆசை தலைக்கேறி நர்த்தனம் ஆடியுள்ளது. இந்த பணத்துடன் தலைமறைவாகிவிட்டால் என்ன என திட்டம் போட்டு வந்தவர் கடந்த 2 மாதங்களுக்கு முன் குடும்பத்துடன் எஸ்கேப் ஆகிவிட்டார். அந்த காம்ப்ளெக்ஸில் துணிக்கடையை மட்டும் அவர் தம்பி நடத்தி கொண்டு வருகிறார். இந்த ஏலச்சீட்டில் சுமார் 500 பேருக்கு மேல் பணம் கட்டி இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் லட்சக்கணக்கில் பணம் கட்டி ஏமாந்தவர்கள் பலர் ஆவடி காவல் ஆணையரக மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்தில் புகார் அளிக்க குவிந்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பப்ளிக் கிட்டத்தட்ட 250-300 பேருக்கு கிட்ட சீட்டிங் பண்ணியிருக்காரு. எல்லா சீட்டுமே இதுவாக இருக்குது. எல்லா மக்களும் சீட்டு கட்டியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் 30 வருஷமாக நல்லா பண்ணிவிட்டு டோர் எல்லாம் ஆளுக்கு குறைஞ்சது 6 லட்சத்துலேருந்து 48 லட்சம் வரைக்கும் கட்டியிருக்காங்க. மொத்த தொகை குறைஞ்சது 4 கோடியிலேருந்து 5 கோடிக்கு வரலான்ட்டு நினைக்கிறோம். இன்னும் அதுக்கு மேலேயும் போகுது. ஜனங்க வந்துட்டுருக்காங்க. அவர் 1 மாதமாக அப்ஸ்காண்ட் தலைமறைவாக இருக்கார். குடும்பத்தோடு இல்லை. அவங்க மேலே அவங்க தம்பி மட்டும் கடை திறந்து வச்சுருக்காரு. அவரை கேட்டால் எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்றாங்க. கமலக்கண்ணனின் மனைவி சமீபத்தில்தான் அவரது அடகு நகைகளை வங்கியில் இருந்து ரகசியமாக மீட்டுச் சென்றதாக வாடிக்கையாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதன் மூலம் கமலக்கண்ணன் திட்டம் போட்டு தங்கள் பணத்துடன் தலைமறைவாகி இருப்பதாக கூறுகின்றனர் வாடிக்கையாளர்கள். இப்போ அவர் ஏமாந்துருக்காரு அப்படின்னா யாராவது சீட்டு கட்டி ப்ராப்பராக கட்டலை அப்படின்னா தான் ஏமாற முடியும். அந்த மாதிரி ஆட்களை அவர் உள்ள சீட்டுக்குள்ளே வச்சே இல்லை. எல்லாருமே ப்ராப்பராக கட்டுறவங்க, எல்லாருமே வியாபாரிங்க. அவர் டைரெக்டாக கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவார். எந்த ஒரு காசுமே. இதில் என்ன விஷயம்னா, சில பேர் இப்போ எங்கள் அப்பா இந்த மாதத்தோடு சீட்டு முடிஞ்சுது, போன மாதமே அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு போயிட்டார். அந்த மாதிரி முன்னாடியே கட்டுற அமௌண்ட்டே எத்தனையோ லட்சத்துக்கு அவர் கட்டியிருக்காங்க. அது உண்மையான ரீசன் என்னென்னா, பணத்தை ஒரு பிளான் பண்ணி சீட்டுக்கு யாரையும் விடாமல் முன்னாடியே அந்த அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிட்டார். இப்போ வந்தால் தானே தெரியும் யார் சீட்டு எடுக்கிறாங்கன்றது. அவரே தள்ளி எல்லா சீட்டையும் எடுத்துக்கிட்டு அமௌண்ட்டை டோட்டலாக ஒரு பெரிய அமௌண்ட்டாக கலெக்ட் ஆனவனையும் எஸ்கேப் ஆகிட்டார். சுமார் 5 கோடி ரூபாயுடன் தலைமறைவான கமலக்கண்ணன் செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு தலைமறைவானதால் அவர் எங்கிருக்கிறார் என்பது தெரியவில்லை. போலீசார் உரிய நடவடிக்கை எடுத்து அவரை பிடிப்பதுடன் தங்களது பணத்தை மீட்டுத்தர வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.